ஸோ ஆன்லைன் காம்படிஷன் த்ரெட்டா ஆப்பர்ச்சுனிட்டியா? Online competition is a way of life. So family business will never grow if There is no trust. so one thing your father did and you are still continuing. That is the business discipline and punctuality. ஸோ கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரைஸ் மூலம் வருதா இல்லைன்னா ட்ரஸ்ட் மூலம் வருதா? இப்போ வந்து ப்ரைஸும் ட்ரஸ்ட்டும் காம்பினேஷனில் வரும். ஹையரிங் ரிலேட்டிவ்ஸ் இன்டு பிஸ்னஸ். I will always regret. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிராண்ட் இருக்கும், பட் நான் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிராண்டு தான் இருக்கும். எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? The online platform is not investing. Somebody is investing on that online platform. ஸோ டிஜிட்டலில் என்ன மாதிரி தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க? டிஜிட்டலில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அந்த வாட்ஸ்அப் கேம்பெயின், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கான்டாக்ட், வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். The biggest red flag in partnership is a ego clash. Hi, welcome to the Bold Move podcast with JD Festus. ஸோ இன்றைக்கி நம்ம கூட பேச போகிற ஒரு என்டர்ப்ரனர், ஆல்மோஸ்ட் 70+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு என்டர்ப்ரனர். ஸோ சுந்தர் ரேடியோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக இருந்து சுந்தர் ரீட்டைல் ப்ரைவேட் லிமிட்டடாக இன்றைக்கி மாறி இருக்கிற ஒரு நிறுவனம். ஆல்மோஸ்ட் ஒரு கன்னியாகுமரியில் ஒரு 2 பிரான்ச்சஸ் வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு 2 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸில் வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ 2 பக்கத்தையுமே பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் எப்படி அது எவால்வ் ஆகுது, ஸோ அந்த ஜேர்னி பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் சுரேஷ் ஃப்ரம் சுந்தர் ரீட்டைல் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஜேர்னி எல்லாமே? அப்பா ஆரம்பிக்கும் போது 1952 when I was not born. ஓகே. அவர் வந்து பாம்பேயில் வந்து ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அவர் வந்த சூழ்நிலை வந்து ஃபேமிலியில் நிறைய குழப்பம் இருந்தோடனே அவர் அந்த சால்வ் பண்ணுறதுக்காக அவர் அங்கே விட்டுட்டு ரயில்வேஸில் இருந்துட்டு இங்கே வந்தார். வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது அவர் ஒரு சர்வீசிங் ஆரம்பித்தார். பேசிக்கலி ரேடியோ இன்ஜினியரிங்னால அவர் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அசம்பிளி அண்ட் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈ ஹேட் அ விஷன், திஸ் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் கோயிங் டு க்ரோ பிகர்னு சொல்லிட்டு அவர் வந்து டீலர்ஷிப் எடுத்தார். ஃபிலிப்ஸ் டீலர்ஷிப். அவர் அட்ரஸ் பண்ணுறதே அவர் ஃபிலிப்ஸ் ராமச்சந்திரன் தான் அப்போ அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம டவுனில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபிலிப்ஸ் ராமச்சந்திரன் யாருன்னு கேட்டானா அவங்களுக்கு தெரியும், அது சுந்தர் ரேடியோஸ்னு தெரியும். ஓகே. அப்படி ஆரம்பித்த அந்த பிஸ்னஸை அவர் என்ன பண்ணான்னா சேலஞ்சு தான். அப்போ வந்து பெரிய டிமாண்ட் கிடையாது, காம்படிஷனே கிடையாது. டிமாண்ட் இல்லாத போது காம்படிஷனை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டிமாண்டே இல்லை, ஆனால் ஹேட் டு டூ பிஸ்னஸ். ஸோ அவர் என்ன பண்ணார்னா நிறைய டெக்னீஷியன்ஸை டெவலப் பண்ணார், கிளாஸஸ் நடக்க ஆரம்பித்தார், ரேடியோ இன்ஜினியரிங்கை பற்றி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்த ஆரம்பித்தார். அவங்கெல்லாம் தே பிகேம் த ரெஃபரல் ஃபார் ஹிம். அவர் ஈ ஸ்டார்டட் காட் அ லாட் ஆஃப் ரெஃபரல்ஸ். அவங்களோட டெக்னிக்கல் நோஹவெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணார், அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் சப்ளை பண்ணார். அப்படி பில்ட் பண்ணி என் பேர் தான் ஸ்லோவாக பில்ட் பண்ணி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது க்ரோ ஆகி வந்து அட் ஒன் ஸ்டேஜ் இட் பிகேம் ஏ பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்ங்கிறது நான் வந்து என்னை பற்றி சொல்லிட்டு நான் சொல்லணும்னா, நான் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ISRO சயின்டிஸ்டாக இருந்துட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போய்ட்டு நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணும்பொழுது எனக்கு முதல்லையே எனக்கு தெரியும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஃபோர்ஸ் யாரும் பண்ணலை, நானும் அதை படித்து வந்த உடனே ஈ மேட் லாட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் சேஞ்சஸ். முதல்ல என்ன பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்தாரு, அப்புறம் பிரதரை சேர்த்தாரு, அப்புறம் சிஸ்டர்ஸை சேர்த்தாரு, அப்புறம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. அப்படியே பண்ணிட்டு போயிட்டு about 10 years பேக் நாங்கள் அது பிகேமே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதெல்லாம் என்ன எப்படி பண்ணினோம், எதுக்காக பண்ணோங்கிறத இந்த கோர்ஸ் ஆஃப் அவர் ஸ்பீச் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷோர். ஓகே. ஸோ உங்கள் டேடும் 1952 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நோ டிமாண்டுன்னு சொன்னீங்க. பட் அந்த நோ டிமாண்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு இட்ஸ் அ போல்ட் டிசிஷன் தான் கண்டிப்பாக. ஸோ அது எதை பேஸ் பண்ணி அந்த டிசிஷன் இருந்துச்சு? அதாவது அவர் ஹியர் அ விஷன், திஸ் எலக்ட்ரானிக்ஸ் கோயிங் டு க்ரோ பிக். அதனால அவர் ஆரம்பிச்சார். ஓகே. அப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னதுமே தெரியாது நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அப்போ அதை அவருக்கு ஹியர் அ விஷன், திஸ் இஸ் கோயிங் டு பி பிக். ஸோ ஃபிலிப்ஸ் கேம் அண்ட் சப்போர்ட்டட் ஹிம். ஒரு டீலர்ஷிப் கொடுத்தோன்னா இன்னும் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித் ஃபிலிப்ஸ் இட் கேன் க்ரோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் அவர் மேலே போனார். ஸோ 1950 டெஃபினெட்லி அது ஒரு போல்ட் டிசிஷனாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. வெரி போல்ட். ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு 3 விஷயம் என்ன, இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் ஆர் ஐம் கேரிங் இட் ஃபார்வர்ட் அப்படின்னா எதை சொல்லுங்கள்? ஒன்று வந்து மெயினாக வந்து பிஸ்னஸ் டிசிப்ளின், ஹவ் அன் என்டர்பிரனர் ஷுட் பி. அந்த பிஸ்னஸ் டிசிப்ளின் என்னென்னா யுவர் பேமெண்ட், யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பிரின்சிபல்ஸ், யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ். ரொம்ப பேசிக்காக அவர் அதை கடைப்பிடிச்சார். ப்ளஸ் பங்க்சுவாலிட்டி. அவர் எப்போவுமே இஸ் வெரி பங்க்சுவல். வென் ஹி சேஸ் சம் டைம் ஐம் கோயிங் டு மீட் யூ, இஸ் 5 minutes பிஃபோர் தட். அந்த பங்க்சுவாலிட்டி ரொம்ப அந்த 2 இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நாங்கள் இன்னமும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கூட இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் சொன்ன டைமை விட கொஞ்சம் சீக்கிரமே அது இன்னும் இட் இஸ் நவ் பிளட். ஓகே சூப்பர். ஓகே.
ஸோ 1952ல இருந்த ஒரு கன்சியூமர் ஆர் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே எப்போ வந்தீங்க அதை? ஐ கேம் இன் 1983. ஓகே. நான் ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஹாவ் டு கம் டு டேக் ஓவர் பிஸ்னஸ். ஸோ நான் வந்து ஐஎஸ்ஆர்ஓ போயிட்டு பிஎல் போயிட்டு 1983ல ஏஷியா டிவி ஓப்பன் அவுட் ஆச்சு. ஐ வாஸ் பேசிக்கலி டிவி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு அது அந்த ஏஷியாட் ஓப்பன் ஆனோடனே எனக்கு அது தெரிஞ்சாச்சு, திஸ் இஸ் த டைம் ஐ ஷுட் கம். ஸோ ஐ கேம். ஓகே, நைஸ் நைஸ். 1983ல நீங்கள் வரும்போது பிஸ்னஸ் அதாவது கன்சியூமரோட மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்கிற கன்சியூமர் மைண்ட் செட்டுக்கும் என்ன ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அப்போ வந்து காம்படிஷன் இருந்தது. பிராண்ட் காம்படிஷன் இருந்தது, டீலர் காம்படிஷன் இருந்தது, பட் நாட் திஸ் கைண்ட் ஆஃப் அ காம்படிஷன். ஒரு கம்ஃபர்டபுள் காம்படிஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காம்படிஷன் இருந்தது பிட்வீன் டீலர்ஸ். இப்போ உள்ள காம்படிஷன் நேச்சரே டிஃப்ரெண்ட்டு. அதை ஸ்டடி பண்ணி அதை இப்போ இருக்கக்கூடியது கட் த்ரோட் காம்படிஷன் சொல்லுவாங்களே, ஓகே, அந்த சைண்ட் ஆஃப் காம்படிஷன். இதை பீட் பண்ணுறதுக்கு நாங்கள் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எவால்வ் பண்ணி நாங்களும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது இந்த பிராண்ட் காம்படிஷன் அப்படின்னு சொன்னீங்க, லைக் அஸ் எ லேமனா எனக்கு அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் at that point of time there were 4 Indian brands. ஓகே. To name a few, BPL, Onida, Videocon, அந்த மாதிரி பிராண்ட்ஸ். அந்த பிராண்டுக்குள்ளே how much share I am going to take from this particular dealerங்கிற காம்படிஷன் இருந்தது. ஓகே. ஸோ பேஅவுட்ஸ், இன்சென்டிவ்ஸ் எல்லாமே it used to differ based on how you support them. அதை பேஸ் பண்ணி we can work out certain plan how we make profitங்கிறத பண்ண முடிஞ்சது. ஓகே, ஃபைன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். Yeah, we had an upper hand. At that point of time டெலிவிஷன் வந்த உடனே நாங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிராண்ட் எடுத்து பண்ணினோம். அந்த பிராண்டில் எங்களுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கும்போது at that time பிகாஸ் ப்ரைஸ் கட் பண்ண மாட்டோம், ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தது. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணோம். அப்புறம் மார்க்கெட் டைனமிக்ஸ் மாறினோடனே we had to change over to multi brand. ஓகே. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லும்போது ஸோ வில் எவாலுவேட் இட் வித் அ கரண்ட் சினாரியோ. ஸோ இப்போ கரண்ட் சினாரியோ பிகாஸ் ஆஃப் த ஆன்லைன் இருக்கிறதுனால அது உங்களை ஆஃப்லைனில் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி டிஸ்டர்ப் பண்ணிடும்? ஆஃப்லைன் வந்து எனக்கு பெரிய த்ரெட் கிடையாது. ஓகே. லோக்கல் பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோர்ஸ் அதுதான் த்ரெட்டாக இருக்குமே தவிர, பிகாஸ் இப்போ வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிலாம் கம்பெனிலேருந்து ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ப்ரீவியஸ் டைம்ஸ்லாம் கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடையாது, கேஷ் அண்ட் கேரி. ஸோ when you take it on cash and carry you get the best discounts, so you will be able to offer. இப்போ கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுத்தனால ப்ரைஸ் கட்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை பீட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்டில் வில் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் கேஷ் அண்ட் கேரி. நாங்கள் வந்து எந்த கம்பெனிட்டையும் எதுக்காட்டியும் நாங்கள் லைபிலிட்டி கிடையாது, எங்களுக்கு நாங்கள் கேஷ் அண்ட் கிரெடிட்லாம் எடுக்கனால எங்களுக்கு கேஷ் ரிச்சாக நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. பெட்டர் இன்சென்டிவ்ஸ் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க முடியாது. ஓகே ஓகே. இப்போது ஆன்லைனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 0% இஎம்ஐயாக இருக்கட்டும், ஒரு வேரண்டி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு காம்படிட்டிவாக இருக்கும்போது ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட்? அதே தான் இங்கேருந்து தான் ஆன்லைனுக்கு போச்சு. முதல்ல இங்கே வரும்போது தான் நம்ம எல்லா ஃபைனான்ஸும் ஆஃபர்ஸ் இருக்குது. இஎம்ஐ ஆனாலும் சரி, 0% ஆனாலும் சரி, லோ இஎம்ஐ, ஃப்ளெக்ஸி இஎம்ஐ, அதெல்லாம் மாதிரி சிஸ்டம் இங்கே வந்துருச்சு. அப்புறம் தான் ஆன்லைனுக்கு போச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய த்ரெட்டே கிடையாது எங்களுக்கு. ஓகே ஓகே. தென் இந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் செல் பண்ணுறதுல உங்களுக்கு ஹியூஜ் சேலஞ்ச் வந்து இந்த ஏரியாவில் ஒரு சேல்ஸில் இருக்கா, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கா, இல்லைன்னா டீலர்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸ் டீல் பண்ணுறதா, இல்லை ஆஃப்டர் சேல்ஸா? Challenge வந்து negotiation. See, if you get better price, if your purchase price is better, your offer to the consumers will be better. Okay. That is the challenge, and that way you can beat competition. ஓகே. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போதே நமக்கு காசு கம்மியான ரேட்டில் நம்மள வாங்க முடிஞ்சுன்னா நமக்கு பெட்டர் வேல்யூ கொடுக்க முடியும் நம்ம. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து உங்களோட கடைக்குள்ளாட வர்றாங்க, அப்போ என்ன மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவீங்க? first thing is reception. ஓகே. அவரை வந்து ஃபஸ்ட்டு அவர் உள்ளே வந்தாலே he should be very comfortable. He should not feel that he has entered a wrong counter. ஸோ அவரை வந்த உடனே அவரை ரிசீவ் பண்ணுற மெத்தடாலஜி நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். how you should receive, never force anything on them, just keep going with him, keep the flow போயிட்டு இருந்துட்டு அப்புறம் understand the customer, then try to give what he wants, let him be very comfortable inside the stores. அதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டி, சேல் எல்லாம் ப்ரையாரிட்டி. ஓகே ஓகே. ஸோ நான் ஒரு தடவை உங்கள் கடையை விசிட் பண்ணும்போது நீங்களே ஃப்ரெண்டில் ரிசப்ஷன்லேருந்து க்ரீட் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே இன்வைட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஈவன் லைக் நீங்கள் ஒரு 70+ இருக்கீங்க, வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு பி? எனக்கு கஸ்டமர்ஸை பார்க்க பிடிக்கும். இது என்ன, நான் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும் ஐ வுட் லைக் டு மீட் த கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்களோட ட்ரூ ஃபீட்பேக் வில் இம்ப்ரூவ் மை இன்வால்மெண்ட் இன் பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து சில ஐடியாஸை கேட்டேன்னா அதை நான் வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ டெஃபினெட்லி மீட் கஸ்டமர்ஸ். ஓகே. நம்ம கொஞ்சம் ரிசப்ஷனுக்குன்னு ஒரு 4-5 பேர் வச்சு அவங்க வழியாக ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணலாமே. அது வந்து ட்ரூ வேல்யூ, இது சைனீஸ் விஸ்பர் மாதிரி ஆயிரும். அவங்க கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நமக்கு வந்து சேராது, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நமக்கு வராது. வாட் வி நீட் டு கெட் இஸ் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வில் நாட் பி குட். ஓகே ஓகே.
தென் அந்த டிரான்சிஷன் பீரியட் ஒரு எப்போவுமே செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பிஸ்னஸ் சொல்லும்போது ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். உங்கள் அப்பா ஒரு மாடலில் பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பாங்க, தென் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்களும் உங்கள் பிரதரும் வரீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எப்படி டிரான்சிஷன்? அதாவது நான் இங்கே 83 வரதுக்கு முன்னாலே என் பிரதர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1980லேயே பிஸ்னஸ்க்கு வந்துட்டான். ஓகே. அவன் வந்து ஆக்சுவலி சீனியர் டு மீ இன் பிஸ்னஸ். அவன் இங்கே வந்து எங்களுக்குள்ள ரொம்ப 100% அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் ஆல் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் அவர் பெட்டர் ஆஃப்ஸ். அவங்க வந்து அவளும் இதில் பிஸ்னஸில் இருக்கிறனால தே நோ நியூன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு ஃபேமிலின்னு போகும்போது எல்லாரும் அந்த பிஸ்னஸ் இருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அங்கே கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்குள்ள பாசிபிலிட்டியே இல்லை. ஓ ஓகே ஓகே. கான்ஃப்ளிக்ட் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஏன்னா நான் அப்படி போல்டாக சொல்லுவேன்னா எங்கள் ஆர்கனைசேஷன் இவ்வளோ வருஷம் வந்திருக்கோம்னா சின்ன சின்ன டிசிஷன் மேக்கிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் கான்ஃப்ளிக்ஸ் வராது. ஓ சர்ப்ரைசிங்காக கான்ஃப்ளிக்ட் வரும். அதில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு இருந்தேன். கான்ஃப்ளிக்ஸ் வராது. ஓகே. Suppose somebody takes it, suppose I take a decision. Okay. We always discuss, I am going to do this. Okay. He might say the plus points. Even my father used to say, it's good, it's bad, think about it. அந்த சமயத்தில் I will rethink. So I can adapt myself and take their suggestions and modify it and implement it. ஓ ஓகே. ஸோ இப்போது நீங்களும் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டு உங்கள் தம்பியும் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பாவும் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள் 2 பேருக்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க, இது எப்படி நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோல்டன் ரூல்ஸ் மாதிரி சொன்னாங்க? He used to be a figure of man. ஆனால் நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு ரோல் மாடல் தான் வச்சுருப்போம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் அவர் ஒரு ரோல் மாடல். எங்களோட டிசிஷனில் அவர் வந்து கொடுக்க மாட்டார். ஆனால் இஃப் he feels that there is something wrong, he used to say, கொஞ்சம் யோசிச்சு அவ்வளோதான் சொல்லுவார். பட் எங்கள்கிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் முதல்ல இருந்தே கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் என்ன டெசிஷன் எடுத்தாலும் இட்ஸ் குட். அவர் பிரதர் ஒன்று தப்பு பண்ணாலும் ஐ வில் அப்சார்ப் இட், நான் ஒரு தப்பு பண்ணாலும் ஹீ வில் அப்சார்ப். தட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஹேட் அண்ட் இட் கண்டினியூஸ் நவ். ஓகே ஓகே. தட்ஸ் அ குட் பாயிண்ட். ஆக்சுவலி இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. நான் வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா? லைக் ஆர் டு யூ டெல் ஹிம் ஓகே திஸ்? Yeah, we always interact. Okay. நானும் பிரதரும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனால அவர் சொல்லுவார் I'm going to do this. Then I can supplement it or tell him this is not good. Okay. Think about it. So it is his role to do his job. Oh, okay. அகெயின் அந்த இடத்துல இப்போ நீங்கள் அவங்க ஒரு டிசிஷன் சொல்கிறாங்க ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்ட்டு, நீங்கள் லெட்ஸ் சே யூஆர் சப்ளிமெண்டிங், ஓகே அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, பட் யுவர் பிரதர் ஹேஸ் அ கன்விக்ஷன் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா you'll accept it. I accept it. But he'll have to convince you, okay, yeah, not necessarily. Okay. His decision, I accept it. Whatever the plus or minus, I absorb it. Oh, okay. அங்கே கான்ஃப்ளிக்ஸ் வராது. ஓகே ஓகே ஃபைன். லெட்ஸ் சே அந்த டிசிஷன் மேக்கிங் ஓகே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, தப்பாயிடுச்சு, now what happens? He can reverse. Okay. He will take decision to reverse it. Okay, okay. Now what I am seeing is in a lot of companies like partnership firms-ல நீ எடுத்த மிஸ்டேக்னால அது தப்பாயிடுச்சு அப்படிங்கிற ப்ளேம் கேம்குள்ள எங்க பிரதர் எங்க 2 பேருக்குள்ள இதுவரை என்னாலும் வந்தது இல்லை. ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கொஸ்டின் which I am hearing. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கிட்ட யாரும் கேட்டது இல்லை, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அதனால தான் லைக் உங்ககிட்ட இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த த்ரூ அவுட் த செஷன் எஸ்பெஷலி ஐ திங்க் இட் வில் பி வெரி குட் ஒரு பிளே புக் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி திஸ் டிஸ்கஷன் வந்து ஒரு பிளே புக்காக மாறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பார்ட்னர்ஷிப் பண்ணுறது லாட் ஆஃப் யங் பீப்புள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேராக சேர்ந்து பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் ஒரு பிரதராக இருக்கட்டும், ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கட்டும், லைக் சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கம் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் அ கம்பெனி. அப்போ இந்த இடத்துல நம்மளோட இந்த டிஸ்கஷன் ப்ராபபிலிட்டி வில் பிகம் அ பிளே புக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரும்பொழுது ஐடியல் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருந்தாலும் ஒன்ஸ் தே க்ரோ அப் பிஸ்னஸ் பில்ட் ஆகி when they get married ideas will change. அந்த சமயத்தில் தான் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் உண்டு. பட் as a family when we are together all the time together, எங்களுடைய ஜாயிண்ட் ஃபேமிலி, இட் இஸ் நாட் அ செப்பரேட் இந்த ஃபேமிலி இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபேமிலி இல்லை. வி ஸ்டே டுகெதர், அவர் கிச்சன் இஸ் சிங்கிள் கிச்சன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது இருந்தாலும் வீட்லேயே சில சமயத்தில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், இது சரியானா இப்படி நடக்கிறதே, இஸ் இட் ஓகே. ஸோ டெசிஷன் மேக்கிங் இஸ் ஃபாஸ்டர், இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல்சோ ஃபாஸ்டர். போத் ஆஃப் அஸ் குஷன் அவர் ஷாக்ஸ். ஓகே. ஸோ அகெயின் another surprise, you are surprising me. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. லைக் அது இந்த தலைமுறைக்கு அது ஒரு பாசிபிளா? நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்பா ஸ்டார்டட், he was a joint family member. ஓகே. அப்பா பிஸ்னஸ் பண்ணும்போது அம்மா இருந்தது எல்லாமே தாத்தா பாட்டி அவங்க கூட தான் இருந்தாங்க. ஓகே. அப்பா அவங்களுக்கு பண்ணும்போது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஓகே. என்னுடைய பிரதரும் என்னுடைய பிரதர்ஸ் ஒய்ஃபு அவங்க சில்ட்ரன் என்னுடைய சில்ட்ரன் எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஒரே சிங்கிள் கிச்சன் தான், ஒரே சிங்கிள் ஹவுஸ் தான். ஃபைன் ஃபைன். தென் நீங்கள் பேசும்போது மேரேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. மேரேஜ், ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது மேரேஜ் ஆகும், லைக் பீப்புள் க்ரோ அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இப்போ மேரேஜ் ஆகும்போது அகெயின் இன்னொருத்தவங்க லைஃப்குள்ளே வர்றாங்க, ஒரு நியூ மெம்பர், ஒரு ஒய்ஃப் வர்றாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கும். எஸ் வரும். நவ் இட் வில் பிகம் லைக் ஒரு 2 பீப்புள் டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு 4 பீப்புள் மாதிரி வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அது எப்படி? மோர் தேன் தட் எமோஷனல் கான்ஃப்ளிக்ஸ் வரும், ஈகோ கான்ஃப்ளிக்ஸ் வரும். எக்ஸாக்ட். ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த நியூ கமர் வரும்பொழுது ஒய் மை ஹஸ்பண்ட் ஷுட் ஒர்க் லைக் திஸ், ஒய் தட் பர்சன் இஸ் நாட் ஒர்க்கிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும். தென் சர்டன் திங்ஸ் தே வில் நாட் காம்ப்ரமைஸ். நான் மாத்திரம் என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னா அந்த பார்ட்னர்ஷிப் வில் பிரேக், டெஃபினெட்லி பிரேக். ஓகே, அது நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? எங்கள் இதில் அந்த வராது. என்னன்னா என்னுடைய ஒய்ஃபும் என்னோட பிரதருடைய ஒய்ஃபும் தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இங்கே கல்யாணம் ஆகி வந்தோடனே தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் வெரி வெல். தட் இஸ் அ ரீசன் அவர் ஃபேமிலி திங் இஸ் மூவிங். அதனால் அது எங்களுடைய சக்ஸஸ் வந்து நடக்கிறதுக்கு காரணமே எங்களுடைய பெட்டர் ஆஃப்ஸ் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அந்த இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே வராமல் இருக்கிறதோ அது வந்தாலும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் வெரி வெரி ticklish issue. Who is coming and what is the nature of that person who is coming in? Okay. If that person who is coming in is understanding type, that partnership will survive. Okay. Otherwise, at some point of time, it has to break. Doesn't mean with bad feelings. It can break and they can have an individual separate company as such. Okay. Okay. Separate business. ஸோ மெனி ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் போகும்போது இட் ஃபெயில்ஸ். ஓகே, ப்ராப்ளி நீங்கள் இந்த மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூஸ் வரலாம், ஆர் இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ்னால தே வில் இட் வில் ஸ்டாப். ஸோ உங்களோட டிசிஷன், உங்களோட ஜேர்னியில் கான்ஷியஸாக நீங்கள் என்ன மாதிரி ஏதாவது டிசிஷன்ஸ் இதில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக? இதில் என்னென்னா எங்கள் பிஸ்னஸில் என்னுடைய ஒய்ஃபும் பிரதருடைய ஒய்ஃபும் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ எங்களுடைய நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தாலஜி, அவங்க ஒர்க் பண்ண மெத்தாலஜி, அவங்களும் பிஸ்னஸில் இருக்கிறதுனால ஓகே இந்த பிஸ்னஸ் தான் ப்ரையாரிட்டியாக இருக்குமே தவிர ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால இந்த பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடிஞ்சுது. இப்போ வந்து ஒரு லேடி வந்து பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு லேடியோ யாரானாலும் இன்னொரு ஆள் வெளியிலேருந்து அந்த பிஸ்னஸ் இல்லாட்டாமனா அவங்களோட ஈகோ வந்து ஹர்ட் ஆயிரும். அந்த சமயத்தில் தான் கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்குள்ள பாசிபிலிட்டி. இங்கே கான்ஃப்ளிக்ஸ் வராது, டிஸ்கஷன்ஸ் நடக்கும், டிசிஷன் மேக்கிங்கில் சேஞ்சஸ் இருக்கும். பட் கான்ஃப்ளிக்ட் வந்து பிஸ்னஸ் உடையிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இப்போது அகெயின் இந்த டிஸ்கஷனில் இப்போ நீங்கள் ஒரு ரூல் ஃபேமிலி அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க, ஹவு டு யூ ஸ்பிளிட் த ரோல்ஸ்? ஏன்னா இப்போ சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேட், லாஜிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஒரு செட் ஆஃப் ரோல்ஸ் ஆர் உங்கள் பிரதர் ஒரு செட் ஆஃப் ரோல்ஸ் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறீங்களா? பேசிக்கலி நான் என்டர் பண்ணோன்னே ஐ எம் பேசிக்கலி சர்வீஸ் பர்சன். நான் டெக்னிக்கலி சவுண்டு. He is sound in accounts and the tax structures அதெல்லாம். So he picks up. I pick up what I wanted. See, I love to do what I want to do. He loves. So merge ஆயிடுது. இப்போ எங்களுக்கு நாங்கள் ரெண்டையும் காமனாக வச்சுட்டு சர்டன் ப்ராடக்ட்ஸு, சர்டன் பிராண்ட்ஸு அவன் பார்ப்பான், சர்டன் ஆனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் தெரியும். In his absence, when he is away for a few months, I'll be able to handle. In my absence, he will be able to handle. That's how the business goes. Okay, that's a very good support system to have. Yeah, definitely. எல்லா business entrepreneursமே வந்து to be very factful, I have to tell you, many times my daughters have come and asked my mother, where is Appa? Where has he gone? That is a kind of family bondage we had. Okay. They never knew that I had gone for a meeting elsewhere. I'll be back only after 3 days. ஏன்னா என்னுடைய ஒய்ஃபே அவள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, அப்பா போயிட்டு இன்னும் 3 நாள் கழிஞ்சு தான் வருவார். ஸோ தே ஆல்சோ மை சிப்ளிங்ஸுக்கு எல்லாருக்கும், என்னுடைய டாட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும், அவளும் என்னுடைய பிரதர்ஸோட டாட்டர்ஸ் எல்லாம் வெரி ஃப்ரெண்ட்லி. தே ஆர் எல்ஸ்வேர் நவ், பட் தே ஆர் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, நீங்கள் தென் பிஸ்னஸ் அந்த அகெயின் அந்த பார்ட்னர்ஷிப்பில் எல்லாரும் ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். பட் அந்த ரியல் லைஃப்பில் வரும்போது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அட்வைஸ் இருக்கா? சிலவர் சொல்லுவாங்க, அது நாங்கள் கேட்கறது இல்லை. நாங்கள் வந்து ஒரு எங்கள் 2 பேருக்குள்ள என்ன நாங்கள் டிசிஷன் எடுப்போம், பெட்டர் ஆஃப் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவங்க 2 பேரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா வி இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே, அதில் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு இப்படி தான் இருக்கணும் இந்த ரூல். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எல்லாம் தேவை. காரணம் தான் இட்ஸ் அ கவர்மெண்ட் ரூல். அதுக்காக அந்த அக்ரிமெண்ட் போடுவோமே தவிர ஒரு ரோல்ஸ் எல்லாம் ஒன்றும் நாங்கள் வந்து இப்படி நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன்லாம் கிடையாது. we will do everything. in my absence he does, in his absence I do. ஸோ அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரோல் கிளாரிட்டி டாக்குமெண்ட் மாதிரி எதுவும் இல்லை? அப்படி ஒரு டாக்குமெண்ட் ஒன்றுமே கிடையாது. no nothing like that. இல்லை இல்லை, I have to step in and do when he is not there. Okay, he has to step in and do what he knows. I know. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ரொம்ப ஐடியாலஜிக்காக இருக்கும். it is possible provided you handle it well. ஓகே, ஸோ உங்களோட கம்பெனிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேபிஐனா எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் ட்ராக்? See, we monitor all our parameters.
ஸ்டாஃப் பேராமீட்டர் சரி, பர்சனல் மேட்டர் சரி, அதுவும் எங்களுக்கு தெரியும். எப்படி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், ஸ்டாஃப் மேனேஜ் எப்படி பண்ணணும், ஸ்டாஃப் டிசிப்ளின் எப்படி மெயின்டைன் பண்ணணும். எங்கள் 2 பேரும் நான் இப்போ வந்து சில ரோல் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன்னா பிரதர் அதை பண்ண மாட்டார், அதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். பட் யூ மே சே சம்திங் த்ரூ மீ, ஐ வில் இம்ப்ளிமெண்ட். அந்த கிராஸ் பைபாஸ் பண்ணி ஒர்க்கு இருக்காது. Okay. So he knows if he does that, I will be confused. So I do something what he is doing, he will be also confused. அந்த மாதிரி கிராஸ் இது பண்ண மாட்டோம். I go through him, he comes through me. ஓகே ஓகே. ஸோ ரீட்டெயில் வந்து ஒரு கேபிட்டல் ஹெவி பிஸ்னஸ். ஓகே. ஸோ ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? இப்போ வந்து இட்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி இதில் வந்து நம்ம வந்து இன்வென்ட்ரியை நல்லா மெயின்டைன் பண்ணி டிஸ்பிளேலாம் நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா there is lot of finances required. But இப்போ finance facilities are not available. But lot of people make a mistake. இந்த பார்ட்னர்ஷிப் ஆனாலும் சரி, they draw money out of business. அது பண்ணக்கூடாது. முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர் சிங்கிள் பர்சனாக ஸ்டார்ட் பண்ணால் he starts as a proprietor. When he brings people and makes it a partnership, the partnership-ஓடைய ஃபண்டிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஃபண்டு. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்டை வாங்குவாங்க, அந்த ஃபண்டை வச்சு எடுத்து நான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் அ பிக் த்ரெட் ஃபார் த பிஸ்னஸ். ஒன் டஸ் அதர் டஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிரும். அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதே இல்லை. வி ட்ரா மணி பேஸ்ட் ஆன் அவர் ரிக்குவயர்மெண்ட். பர்சனல் ட்ராயிங்ஸ் நாங்கள் எடுத்துப்போம், ஈக்குவலாக எடுத்துப்போம். அப்படி தான் பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் ஆனனால நாங்கள் வி ஹவ் பிகம் employees of that company. So I have limited liability. He also has a limited liability. Okay. So the partnershipலேருந்து ஏன் ப்ரைவேட் லிமிடெட் நான் மாற்றினோங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். when we move around. ஷோர். ஓகே. ஸோ இப்போ சேலரி ட்ராப் பண்ணும்போது 2 பேருமே லைக் அது எப்படி ரோல் பேஸ்டாக இருப்பீங்களா? Since I am a senior person, I have been named as a director, managing director. ஓகே. He is a director. Okay. So நாங்கள் சேம் salary மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ மார்த்தாண்டமில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எதனால் ஓப்பன் பண்ணீங்க? லைக் ஒரு இஸ் இட் பேஸ்ட் ஆன் அ டேட்டா ஒரு ஜஸ்ட் இன்ட்யூஷன்? லைக் மார்த்தாண்டம் வாஸ் becoming big. So suggestions data அங்கே சேல் நடக்கிறது. லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் யூஸ் டு கம் ஃப்ரம் மார்த்தாண்டம், குலசேகரம் இடம் இங்கே ஊருக்கு வரும். நம்ம அவர்களுக்கு தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. At one stage we thought why don't we cater to their needs at மார்த்தாண்டம் சொல்லி தான் அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு based on the data. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ த்ரூ அ ரேபிட் ஃபயர் செஷன். ஓகே. ஸோ நான் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவேன், நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கம்ப்ளீட் இட். Oh, I see. சரியா? ஓகே. ஸோ ஃபேமிலி பிஸ்னஸ் வில் நெவர் க்ரோ if there is no trust. The biggest red flag in partnership is a ego clash. Online pricing discount will never beat offline because no, we can match it up. The happiest moment in your journey. I came to this business. Okay. So one thing your father did and you are still continuing. That is the business discipline and punctuality. Okay. The partnership is easier when you don't have ego and when you trust the other person. Okay. உங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் அந்த ஃபேர்மோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? அது எப்படி எவால்வ் ஆச்சு ஸ்டேஜ் இயர் பை இயர் அப்படின்ட்டு? அதாவது நாங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் போவோம். ஓகே. எவ்ரி இயர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், எந்த பிராண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்ட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஹவ் யூ ஷுட் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட். நாங்கள் அதை ஒரு பட்ஜெட்டிங் போட்டுருவோம். அதாவது நாங்கள் ஒரு ரேண்டமாக சேல் பண்ணுறதில்ல, ரேண்டமாக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. வெரி க்ளோஸ் கண்ட்ரோல் ஆஃப் இன்வென்ட்ரி. இந்த பர்ச்சேஸை மாத்திரம் நாங்கள் வேறு டிசிஷன் மேக்கிங் வேறு யாருக்கும் கொடுக்கறதில்ல. சேல்ஸ் மேனேஜர்ஸ் வில் டூ, ஸ்டாஃப்ஸ் வில் டூ. எங்களுடைய பில்லர்னு நான் சொன்னோம்னா எங்களுடைய ஸ்டாஃப் தான். ஆல் அதர் பில்லர்ஸ் ஆர் அவர் கஸ்டமர்ஸ். எங்களோட இது அந்த ஃபவுண்டேஷனே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பர்ச்சேசிங் மாத்திரம் நானும் என் பிரதரும் மாத்திரம் தான் பண்ணுவோம். அதை பண்ணிட்டு போகிறனால எங்களுக்கு க்ளோஸ் மானிட்டரிங் ஆஃப் இன்வென்ட்ரி, க்ளோஸ் மானிட்டரிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடக்கிறது. அதில் எந்த விதமான சம்டைம்ஸ் சீசனல் மார்க்கெட்டிங் ஃபார் கோவிட் டைம் நம்ம வந்து 2 months 3 months எல்லாம் அஃபெக்ட் ஆன சமயத்துலலாம் எஸ் வி ஹேட் அவர் ப்ராப்ளம். பட் நாங்கள் கேஷ் ரிச்சாக இருந்தனால வி குட் சஸ்டெயின். ஈவன் எம்ப்ளாயிஸுக்கு எல்லாருக்குமே நாங்கள் அந்த சேலரி ஃபுல் சேலரி கொடுத்து தான் அவங்கள வீட்டில் உட்கார வச்சுருந்தோம் கோவிட் டைமில். ஸோ வி டிட் நாட் பியனலைஸ் தம். அல்டிமேட்லி தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ஒர்க். ஸோ வி ஆனர் தம் வித் தட் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி. உள்ளே வந்தீங்கன்னா தெரியும் எம்ப்ளாயிஸ் ஹவு கம்ஃபர்டபுள் ஆர். ஒன்ஸ் தே கம் டு சுந்தர் ரீட்டெயில் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங், தே நெவர் லைக் டு லீவ் because their atmosphere is so good. That is why I give them good atmosphere. Okay. இந்த கோவிட் டைமில் சேலரி கொடுக்க ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் கொடுத்துருந்தோம், கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தோம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ உங்களோட அந்த கம்பெனியோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் டு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஜேர்னி? ப்ரொப்ரைட்டர்ஷிப்ங்கிறது சிங்கிள் மேன்ஸ் பிஸ்னஸ். ஓகே. அது ஃபாதரால் பண்ண முடியுது. அட் ஒன் ஸ்டேஜ் நாங்கள் க்ரோ பண்ணி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்களுடைய ஓன் திங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹி வாண்டட் ஐடியாஸ். ஸோ எங்களுக்கும் ஐடியா இருந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஸோ 3 people ஐடியாஸ் உள்ள வந்துருச்சு. ஸோ த பிஸ்னஸ் கேன் டேக் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்.
அப்படி நாங்கள் 2 பேரும் உள்ள வந்து நாங்கள் எங்களை ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் மார்த்தாண்டம் ஓப்பனிங் தென் எக்ஸ்பேன்ஷன் மல்டி பிராண்ட். அப்பா வந்து முதல்ல இருக்கும்போது சிங்கிள் பிராண்டாக இருந்த ஃபிலிப்ஸ் தான் பண்ணுவேன் இருந்தார். அப்புறம் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணுவேன் இருந்தார். ஏன்னா அவரால் அவ்வளோதான் ஹேண்டில் பண்ண முடியுது. வென் வி கேம் இன் வி சோஸ் மல்டி பிராண்ட். மல்டி பிராண்டில் அட்வான்டேஜ் என்ன நிறைய இருக்குது. அந்த மல்டி பிராண்ட் பண்ணி நாங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய் நெகோசியேஷன்லாம் இண்டிவிஜுவலாகவும் பண்ணுவோம், ஜாயிண்ட்டாகவும் பண்ணுவோம். சில கம்பெனி கூட நாங்கள் பண்ணும்போது உட்காந்து ஜாயிண்ட்டாக பண்ணும்போது வி ஹேவ் எ பெட்டர் டீல் கமிங் இன். அதெல்லாம் கூட பண்ணுவோம். அது பார்ட்னர்ஷிப்பாக பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரக்சர் தான் அப்பப்போ மாறும் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி கண்டிஷன், ஃபேமிலி சூழ்நிலையை பொறுத்து அது மாறிட்டு இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வி டிசைட் வி ஷுட் கோ ஃபார் மல்டிபிள் பிரான்ச்சஸ்ன்னு போனோம்னு நினச்சிட்டு ஸோ லைபிலிட்டியை குறைச்சோம். லைபிலிட்டியை குறைக்கணுமானா ப்ரைவேட் லிமிட் ஆக்கி வி யூ பிகம் என் எம்ப்ளாயி. லிமிட்டட் லைபிலிட்டியாக அந்த கம்பெனி இருக்கும். பட் அதுக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப ஹை. ஒரு கம்பெனி பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஆனால் when you become a company, expenses அப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் வெரி வெரி டைட். அதெல்லாம் நம்ம கேட்டர் பண்ணணும். அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்குள்ள பவர் நம்மகிட்ட இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம கன்னியாகுமரி லைக் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பீரியடில் நான் வந்து இன்னும் லைக் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ஸில் என்னோட பிரான்ச் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் இருந்துச்சா? அது இருந்தது. பட் ஆஸ் வி ஏஜ் we need to know what we can do. Spreading is okay, but at some point of time we should realize our responsibility. Is it possible or it will crumble? அந்த மாதிரி ஒரு thought process வந்துன்னா we take a call, both of us take a call. Yes, this is how we can grow and this is the growth we can give. இதுக்கு மேலே growth கொண்டு வரணுமானா அடுத்த level of next generation வந்து தான் பண்ண முடியும். ஏன்னா technology has come in and facilities have come in. அது அவங்க வந்து எடுத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு லாஜிக்கில் போயிட்டோம். ஓகே ஓகே ஃபைன். பட் நம்ம இதை ஃப்ரெஞ்சைஸியாக கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன் ஹெவியாக இருக்குது. அதில் நம்ம ஃப்ரெஞ்சைஸி கொடுத்தா இன்னொருத்தங்க ஆப்ரேஷன்ஸ் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி மாடலில் அதான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நாங்கள் வந்து எவ்ரி திங் வி சி அது வந்து குட் ஆர் பேடுங்கிறது எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் வழி எவ்ரி திங் ஷுட் பி பர்ஃபெக்ட். கஸ்டமர் ஓரியன்ட் பிஸ்னஸ்ன்னு நாங்கள் கொண்டு போயாச்சு. எங்களுடைய லோகோவை பார்த்தாலே புரியும். 2 அப்பா அம்மா இருப்பாங்க, 2 பிள்ளைகள் இருக்குது. இட்ஸ் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு தான் நாங்கள் இண்டிகேட் பண்ணியிருக்கணுமே தவிர இப்போ ஃப்ரான்ச்சைஸி கொடுத்தானா வாட் எவர் த ஃப்ரான்ச்சைஸி டஸ் இட்ஸ் லைக் a partner coming in. If he does something wrong, that reflects on our reputation. எங்களுக்கு reputation is most important. ரெப்புடேஷன் எங்களுக்கு இதுவரை எந்த கோர்ட்டு கேஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் நாங்கள் கன்சியூமர் ஓரியன்டாக இருக்கிறதுனால நாங்கள் அதை ரெப்புடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஃபைன். தட்ஸ் அ வெரி குட் இன்சைட் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபேமிலி ஓன் பிஸ்னஸ்னால் மணியை விட ஓகே நமக்கு ஒரு ரெப்புடேஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தே வில் we never sacrifice our reputation at any cost. ஓகே ஓகே குட் குட். ஸோ உங்களோட பார்ட்னர் நீங்களும் உங்களோட தம்பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிசிஷன் ஒரு டை பிரேக்கர் டிசிஷன் மாதிரி இருக்கும்போது ஏதாவது எக்ஸ்டர்னலாக யாராவது ஒருத்தங்கள்ட்ட ஒப்பீனியன் இல்லை அப்படி நாங்கள் கேட்க மாட்டோம். அப்பா இருக்கும்போது அப்பா ஆஸ் காட் அப்பாட்ட சொல்லுவோம். ஓகே. he might say I mean okay go ahead it's okay பாரு. ஓகே. எனக்கும் தம்பிக்கு இடையில கான்ஃப்ளிக்ட் இது டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது we discuss அதில் குட் ஆர் பேட் we accept. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ஓகே எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது, பட் ப்ராப்ளி இஃப் ஐ இம்ப்ளிமெண்ட் திஸ் என்னோட ஃபேமிலியோட பீஸ் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிசிஷன்ஸ் வந்து நிறைய லைக் நான் சொல்கிறேன் என்னென்னா இஃப் யுவர் பார்ட்னர் ஒரு பெட்டர் ஹாஃப் இஸ் எஜுகேட்டட் பிரிங் ஹர் இன்டு பிஸ்னஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்களும் அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கூட ஸ்மூத்தராக இருக்கும். யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் ஃபர்தர். ஓகே. வெளியிலேருந்து ஆட்கள் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸை கொண்டு வரதுங்கிறது நாட் அன் அட்வைசபிள் திங். பிகாஸ் நான் தான் முதல்ல சொன்னேன் அது என்ன ஐடியாவில் வரும், அவங்க மேரீடா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிற இதெல்லாம் வந்துருச்சுன்னா வாட் யூ ஸ்டார்டட் மை நாட் பி a successful that is my thinking. Okay, it's a valid point. But அது இன்னொரு சேலஞ்ச் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் உள்ள கொண்டு போய் இட் பிரிங்ஸ் ஒரு ஒரு எமோஷனல் பேகேஜும் வர்ற மாதிரி இருக்கு. லைக் 4 டிஃப்ரெண்ட் பீப்புளாக இருக்காங்க, 5 or 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வரும்போது அந்த ஃபேமிலி மெம்பர் யாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. டவுன் த லைன் another 5 years ahead what is their role in social life, what is their role in businessங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. சப்போஸ் யூ பிரிங் சம்படி மேபி a relative or somebody you never know. ஒரு பிளட் குரூப் உள்ளவங்க வந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும். ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் இஸ் லைக் another partner not known to us coming and doing business. ஓகே. எப்படி அது ஈவென்ட்ஸ் சேஞ்ச் ஆகுங்கிறது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போகலாம். இப்போ உங்களோட ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வர்றாங்க, அவங்க என்ன மாதிரி ரோல் எல்லாம் எடுத்து பண்ணாங்க? அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக பார்த்துட்டு இருப்பேன். நான் அந்த இதுலேருந்து கிடையாது. ஐ நெவர் லுக் இன் டு மை அக்கௌண்ட்ஸ். ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுவேன் இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது பாருங்க. அதர்வைஸ் ஷீ டேக்கர் ஆஃப் கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ். ஓகே. அதே மாதிரி ரமேஷோட ஒய்ஃபும் ஷீ டேக்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ். 2 பேருமே அக்கௌண்ட்ஸ் பார்த்து அவங்க வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் கிடையாது, ரெக்ரூட்மெண்ட்டில் கிடையாது, பர்ச்சேஸ் சேல்ஸில் கிடையாது. ஓகே.
அக்கௌண்ட்ஸுக்கு ஒருத்தர் போதும் ஏன் 2 பேர்? 2 பேரும் பிரித்து, ஏன்னா எங்களுடைய ஸ்ப்ரெட் வந்து ஹை. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒன் கம்பெனி இஸ் நாட் த சேம் அஸ் another கம்பெனி. ஸோ நாங்கள் அவங்க பிரிச்சுப்பாங்க. இந்த கம்பெனியை நான் பார்க்குறேன் அக்கௌண்ட்ஸை, இந்த கம்பெனியை நான் இந்த பார்க்குறேன். லைக் வாட் ஐ டூ ஃபார் நானும் இப்படி தான் பிரிச்சுட்டு இருக்க மாதிரி அவங்களும் பிரிச்சுக்கிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த பர்சனல் எமோஷன்ஸை வந்து பிஸ்னஸ் டிசிஷனில் எப்படி, லைக் பர்சனல் டிசிஷன் வேறு பிஸ்னஸ் லாஜிக் வேறு அப்படிங்கிறது எப்படி பிரிச்சுப்பீங்க? எங்கள் எமோஷன்ஸுக்கு இடமே இல்லை. ஓகே. அதாவது பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். இல்லை, ட்ரூ. ஐடியல் சினாரியோ வந்து எமோஷனுக்கு இடம் இல்லை. பட் 4 பேர் இருக்கும்போது வராமல் எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? ஆப்வியஸ்லி, ஏன்னா நான் பார்க்கக்கூடிய கம்பெனி எல்லாமே அதோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என் ஒய்ஃப் பார்க்குறா. ஓகே. பிரதர் பார்க்கக்கூடிய கம்பெனியோட இதெல்லாமே அவருடைய ஒய்ஃப் பார்க்குறா. ஸோ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க. ஓகே. அதுமாதிரி நானும் என்னுடைய ஒய்ஃப் கூட டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை செய்வேன். அங்கே அவள் தவறு பண்ணாலும் நான் தவறு பண்ணாலும் சுட்டி காட்டுறதுக்கு ஆஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லா உரிமைகளும் இருக்கே. ஓகே. ஓகே. அதனால பாசிபிள். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பவுண்டரி செட் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போது ஏன்னா ஃபேமிலி லைக் ஸ்பௌஸ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஏதாவது பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்களா? சில சமயத்தில் கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் அவங்க சொன்னதை நாங்கள் செய்யலைங்கிற ஒரு இது இருக்கலாம். இல்லை நான் செய்கிறது வந்து அவங்களுக்கு தப்பாக படலாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்தி கொண்டு போகக்கூடாது. அதான் சொன்னேன், முதல்ல ஈகோ இருந்துருக்கனாலே ஃபேமிலி உடஞ்சிடும். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபேமிலி, பிஸ்னஸ் இஸ் ஒன்லி செகண்டரி. ஓகே. ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது உடஞ்சிருச்சுன்னா அந்த எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அந்த பிஸ்னஸில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிடும். அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக. ரிலேஷன்ஷிப்புக்காக பிஸ்னஸில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குமா? வேண்டியிருக்கும். ஸோ 2 பக்கமே இந்த காம்ப்ரமைஸ். எஸ், இட்ஸ் அ பேலன்சிங் எஃபெக்ட் தான். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் அண்ட் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஐடியல் சுச்சுவேஷன். அதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோங்கிறது நம்ம 2 அவங்கவுங்க கையில் இருக்குது. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் பிஸ்னஸ் டிசிஷனில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கா? வரும். கான்ஃப்ளிக்ட் வராது. ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபரெண்ட் ஆகும். அதை நம்ம திங்க் பண்ணி செய்யணும். இப்போ நான் சொல்கிறது தப்பு, நான் ரீதிங்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஸோ நான் ரீதிங்க் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் தே வில் அக்செப்ட் இட். ஸோ நீங்கள் அஸ் அ ஃபேமிலி ஆர் லைக் நீங்கள் உட்காந்து ஒரு வீக்லி ரிவ்யூ இல்லைன்னா மந்த்லி ரிவ்யூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது கிடையாது. அவங்க ஓன் ரிவ்யூஸ் அவங்க பண்ணிவிட்டு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்ஸ் அந்த இதை மாதிரிலாம் ஒன்றுமே நாங்கள் பண்ணுறது கிடையாது. அப்படின்னா அது எப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது இல்லையா? லைக் இப்போ இல்லையே, நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலினால டிசிஷன்ஸ் வந்து அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அது எடுத்து இது பண்ணாலும் ஈஸ் பை டேக்கிங் டிசிஷன் இம்ப்ளிமெண்டிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அவர் சொல்லுவார், அவர் நானும் சொல்லுவேன், இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. எதோ ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஆனாலும் சரி, அல்லது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆனாலும் சரி, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் சரி, இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம்னு நானும் சொல்லுவேன், அவரும் சொல்லுவார். அதனால் அங்கே பெரிய மீட்டிங் ஒன்றும் தேவையில்லை. டேபிளில் உட்காந்து டிசைட் பண்ணி ஒரு டிராஃப்ட் பண்ணுங்கிற அவசியம் எங்கள் ஆர்கனைசேஷனில் இல்லை. லைக் ஆன் த ஃப்ளோலே அப்படியே வந்துடும். தென் மிஸ்டேக்ஸ் லைக் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நோபடி இஸ் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண தான் செய்வோம். ஸோ இந்த ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணும்போது நீ இது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீலிங் ஹர்ட் ஆகாமல் எப்படி நீங்கள் அது கன்வே பண்ணுறீங்க? இப்போ நான் ஒன்று எடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன்னாலும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா ஐ ஷுட் ஹேவ் த மெக்னானிமி டு அக்செப்ட் இட். ஓகே. நான் பண்ணிட்டேன், அது தட் இஸ் மை ரூல் ஆஃப் கேம்னு நம்ம போகக்கூடாது. ஓகே. ஓகே. ஸோ எனக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பார்க்கும்போது நீங்கள் 4 பேருமே எமோஷ்னலாக ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி. எஸ் இட் இஸ் ஸோ லெட்ஸ் சே அந்த எமோஷனல் பேலன்ஸ் இல்லாத ஒரு ஃபவுண்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு சொல்கிறீங்க? ஒரு வெரி டஃப். அங்கே எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா அது வந்து மே டேக் ஏ டிஃப்ரெண்ட் டர்ன் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். ஓகே. பர்சன்ஸ் எல்லாரும் ஐடியலாக இருக்க போகிறது இல்லை. யூ ஆர் டிஃப்ரெண்ட், ஐ ஆம் டிஃப்ரெண்ட், மை ஒய்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எமோஷன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த பிஸ்னஸ் கிராக் ஆயிரும். ஓகே. இப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? நீங்கள் பண்ணுறீங்க எமோஷன்ஸ் வரக்கூடாதுன்னு அப்படின்னா யூ ஹேவ் டு டூ திஸ். யூ cannot draft anything. ஓகே. You cannot draft anything. It should be understood. இன்பார்ன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த இன்பார்ன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இட் இஸ் கான். ஓகே. தென் வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்கீங்க? அப்படி ஒன்றும் பவுண்டரிஸில் அக்ராஸ் நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே. 2 பேர் உட்காந்து சாப்பிட மாட்டோம். 4 பேர் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஜென்ரலாக ஏதாவது ஒரு டாபிக் வரும். about persons, about job, about what is happening inside. அது பேசும்போது இட் இஸ் ஷேர்ட். அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மீட்டிங் நினச்சிங்கன்னா அதை மீட்டிங் வச்சுக்கலாம். ஓகே. சப்போ டெய்லி அது சேர்ந்து தான் எவ்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஆனாலும் சரி, லஞ்ச் ஆனாலும் சரி, டின்னர் ஆனாலும் சரி, 4 பேர் உட்காந்து தான் சாப்பிடுவோம். வெரி நைஸ். அப்போது டேபிளில் எப்போவுமே அப்போ ஒரு போர்ட் ரூம் மீட்டிங் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் அது போர்ட் மீட்டிங் இல்லை, நாங்கள் என்ன எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் த டைனிங் டேபிள்.
ஓகே. ஸோ இந்த ஓவரால் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டு, ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த ஈகோ இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? அதாவது இப்போது சப்போஸ் அன்மேரிட் பீப்புள் ரெண்டு பிரதர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா when they get married they should define their role in business to their better half. இதுதான் எங்களுடைய ரோல், இப்படி இருக்கும், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா we can get married, otherwise we should think of something else. அதை வந்து நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுன்னு பண்ணி போயாச்சுன்னா பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் என்னுடைய சஜஷனாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப்ட்ட அப்பா கேட்டார், சம் பாயிண்ட் ஆஃப் டைம் he may come for business, he is from Chennai, she is from Chennai, so are you? Yes, I don't mind. இங்கே வந்த உடனே she had the avenue to learn and come into business, so she learned. கம்ப்யூட்டர்லாம் லேர்ன் பண்ணி, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி, she is basically a chemistry student. She had the inclination, yes, I must also be a part of business, so she came in. Oh, nice. Okay, so again in that the journey la again ஒரு ஃபேமிலி people நீங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்களா other than you four? No. That's what நம்ம முதல்ல சொன்னேன். ஒரு உள்ள கொண்டு வரணுமானா we think twice, we never bring people. நாங்கள் இப்போ கம்பெனி ஆக்கினனால we may recruit persons to manage business, but maybe holds அந்த ரோல் தான் ப்ளே தான் பண்ண முடியுமே தவிர நாங்கள் இப்போ வந்து ஈக்குவல் 50-50 ஷேர் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, when I want to dilute, how much amount I am going to diluteங்கிறதெல்லாம் we both of us decide. ஏன் இன்னொரு ஃபேமிலி மெம்பர் வந்தால் பெட்டராக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி மெம்பரை விட ஏ ப்ரொஃபஷனல் இஸ் பெட்டர் இன் ஏ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஒய் ஷுட் வி பிரிங் அ ஃபேமிலி மெம்பர்? தெர் இஸ் நோ அட்வான்டேஜ். பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போது அடிஷ்னல் மெம்பர்ஸை கொண்டு வரும்போது டேக்ஸ் அட்வான்டேஜஸ்லாம் இருந்தது. இப்போ ஆஸ் அ கம்பெனியாக மாறினதுனால நம்ம வாட் வி நீட் இஸ் த டெக்னாலஜி, வாட் வி நீட் இஸ் ஹவு டு க்ரோங்கிற ஐடியாஸ் உள்ள ஆளுங்களை தான் உள்ளே கொண்டு வரணுமே தவிர ஆஸ் அன் எம்ப்ளாயி, பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ அன் எம்ப்ளாயி. ஸோ அதனால் அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கேன் க்ரோ. ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் ஜேர்னியில் ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு 3 challenges அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம், ஒரு மேஜர் சேலஞ்சஸ் அப்படின்ட்டு. Every day used to be a challenge in a partnership. Once the market exploded, every day used to be a challenge in sales. Mainly in sales and negotiation la dhaan the challenges irukum. How we negotiate with the company. We never know. See, back end la enna the company will be interested in making profit. They would like to give you minimum. We should be able to extract it. So knowledge is very important. So you have to have some kind of connection with the rest of the market. Understand what is that kind of role the company has played in their business and how that they have done. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரும். அங்கே தான் நாங்கள் ஐடியாஸ் எடுத்துப்போமே தவிர அவங்கள்ட்ட ஐடியாஸ் எடுத்துப்போம். இந்த கம்பெனி இஸ் டூயிங் திஸ் கம்பெனி இஸ் டூயிங் திஸ், அந்த ஐடியா பேஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். சேலஞ்சஸ்ங்கிறது எப்பவுமே இட் கண்டினியூஸ் டு பி தேர். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ரேபிட் ஃபயர் செஷனுக்கு வந்து போகலாம். ஓகே, ஸோ ஆன்லைன் காம்படிஷன் த்ரெட்டா ஆப்பர்ச்சுனிட்டியா? ஆன்லைன் காம்படிஷன் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால் நான் ஆன்லைன்கிற கான்செப்டே கிடையாது. தட்ஸ் ஒன்லி அ பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் ட்ரேட் இன் தட் பிளாட்ஃபார்ம் அண்ட் பீப்புள் பை ஃப்ரம் தட் பிளாட்ஃபார்ம். அந்த இது வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி படி அவேர்னஸ் வந்து நல்லா க்ரியேட் ஆகும். கஸ்டமர்ஸுக்கு தே ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வியூ வாட் தே வாண்ட் டு பை, ஹவு த ப்ராடக்ட் இஸ், பட் அல்டிமேட்லி தே வுட் லைக் டு ஃபீல் த ப்ராடக்ட் பிஃபோர் தே பை. இது வந்து ஒரு இப்போ இருக்குது. மேபி ஃப்ரம் இயர்ஸ் டு கம் அதுவும் மாறி ஒன்லி ஆன்லைனாக மாறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. லைக் வாட் ஸ்டேட்ஸ்லலாம் இப்போ என்னென்னா ஆன்லைன் தான் மேக்ஸிமம் இருக்குது. பீப்புள் டோன்ட் கோ அவுட் அண்ட் பை. அந்த சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு வருமா வராதாங்கிறது இட்ஸ் எ கொஸ்டின் விச் cannot be addressed right now. இப்போ உள்ள சிச்சுவேஷனை பொறுத்தவரை ஆன்லைனை நாங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஸோ which one the customer will prefer? They will come to offline store, understand, because ஆன்லைனில் வாங்கிட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் the customers are இந்த சர்வீஸோனாலும் சரி, ஏதாவது டிஃபிகல்ட்டி இன் இன்ஸ்டலேஷனாலும் சரி அவங்களால அட்ரஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வை ஸ்டில் இன் அவர் டவுன் லைக் டிஸ்ட்ரிக்ட் வேர் வி ஹேவ் சபர்பில் இருக்கிறனால சிட்டியில் வந்து இன்னும் ஆன்லைன் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து வெளியில் போய் வாங்கினோமானாலே ஒரு கார் எடுத்து வெளியில் போனாலே 2000-3000 rupees போயிடும். போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும். இங்கே வந்து they know, they go to the store, they know that correct decision will be taken by them to buy. But when the decision goes to youngsters, it mainly goes to online. Okay. So customer loyalty price மூலம் வருதா இல்லைன்னா ட்ரஸ்ட் மூலம் வருதா? இப்போ வந்து ப்ரைஸும் ட்ரஸ்ட்டும் காம்பினேஷனில் வருது. இப்போ வந்து they have an opportunity, ஆன்லைனில் ப்ரைஸ் மேட்ச் பண்ண முடியும். there are number of stores available, they will be able to compare it. அதை பேஸ் பண்ணி ஸ்டில் இஃப் our price is high or little over, still because of the trust they buy.
அதை தான் வாங்கணும். பிகாஸ் இன்னும் இட்ஸ் ஏ ஓனர் ட்ரிவன் ஷோரூம். ஸோ கஸ்டமர்ஸோட அட்ரஸை நாங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுறோம். எங்களோட லாஜிஸ்டிக்ஸ்லாம் இன்றைக்கி வாங்கினாங்கன்னா சேம் டே டெலிவரி கொடுக்குறோம். மற்ற ஸ்டோர்ஸ்லாம் அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல் மேனேஜர் ட்ரிவன் ஷோஸ். ஃப்ரம் சென்ட்ரல் ஸ்டோர்ஸ்லேருந்து அது வர வேண்டியிருக்கு. அமேசான்னாலாம் 2-3 days they take. எங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ்னால் இம்மீடியட் டெலிவரி. ஓ நைஸ் நைஸ். ஓகே. ஸோ சேல்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு பெட்டராக எது ட்ரைவ் பண்ணுது? ட்ரைனிங்கா இன்சென்டிவா? போத். ஓகே. ட்ரைனிங் இல்லாட்ட வைக்க முடியாது. இன்சென்டிவ் இஸ் that goes into his pocket. ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சேல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ட்ரைனிங் இஸ் able to address the whole product to the customers. Incentive, how better he sells, அவனோட இன்சென்டிவ் வந்துடும். Some people are good in demonstration. They carry better incentives because they will be able to sell. They will not, their customers will be pleased. They will definitely buy. Okay. So cash flow or profit margin? ரெண்டும் again it is a balance. ஸோ ரொம்ப கேஷ் ஃப்ளோவை பார்த்துட்டு இருந்தோம்னா மார்ஜினையும் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு டேர்ன் ஓவர் இட்ஸ் அ பேலன்ஸ் எஃபெக்ட். ஸோ ப்ரைஸ் கட்டிங் பண்ணியே ஆகணும். சில சமயத்தில் ப்ரைஸ் மெயின்டைனிங் பண்ணி ஆகணும். ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் ஆகணும். பட் மார்க்கெட் சிச்சுவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் அவர் ரோல். ஓகே. அண்ட் சிஸ்டமா இல்லை இன்ஸ்டிங்க்டா? ஹவ் யூ மேக் டிசிஷன்? சிஸ்டம் மெயின்லி சிஸ்டம். ஓகே. கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? அது எப்படி? என்ன நாங்கள் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் உள்ள வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐ செட் இனிஷியலி இஸ் ஒன்லி ரிசப்ஷன். அப்புறம் பைஸ் ஆர் நாட் பைங்கிறது செகண்டரி. அவர் பை பண்ணிட்டான்னா ஹிஸ் ஹோல் டேட்டா இஸ் டேக்கன் இன் அவர் ஆப்லலாம் இருக்குது. என்கொயர் பண்ணிட்டு போகிறான்னா அதுவும் என்கொயர் எடுத்துகிட்டு வி ஸ்பீக் டு ஹிம். எங்களோட சேல்ஸ் டீம் அவங்கள்ட்ட பேசி என்ன டிஃபிகல்ட்டி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இஸ் த ப்ரைஸ் ஆர் எதாவது அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கா அல்லது எதாவது பண்ணி அதை நாங்கள் வி ட்ரை டு சார்ட் பிரிங் பேக் த கஸ்டமர் டு பை. ஓ ஓகே ஓகே. ஸோ என்ன மாதிரி சிஸ்டம் அஸ் லைக் இனோவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட்? நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 years ஒரு ஆப் போட்டிருக்கோம். அதில் வந்து என்கொயரிஸ் அவங்க ஃபீட் பண்ணணும், சேல்ஸையும் ஃபீட் பண்ணணும். என்கொயரிஸ் ஆர் மானிட்டர்ட் பை எ செகண்டரி டீம். அவங்க வந்து அந்த என்கொயரிஸை கூப்பிட்டு எடுத்து நீங்கள் வந்திருந்தீங்களே, என்ன பார்த்தீங்க, என்ன ஏதாவது இது இருக்கா, ஏதாவது சொல்லணுமா, ஓனர்கிட்ட சொல்லணுமா, அதை உங்களுக்கு ஏதாவது வேறு ப்ராடக்ட் பார்க்கணுமான்ட்டு ஒரு பேக் அண்ட் டீம் ஒர்க் பண்ணும் apart from the sales team. So ஒரு என்கொயரி வருது, another team is there to monitor it. Like actually அந்த front end team வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா, ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்களா, just man. So we miss out. Sometimes we miss out some customers. Okay. For reasons we never know. They never tell us. Okay. So என்ன ரீசனால இந்த மாதிரி ஒரு ஆப் தேவை அப்படினு சொல்லி நீங்க நினைச்சீங்க? I wanted it because this is practicality. Okay. When we are in a remote area, how do we know? When they are putting an inquiry, எனக்கு இங்க இமிடியேட்டா தெரிஞ்சிடும். What is the kind of inquiry? So I call that guy and find out what is that inquiry, what have you done, what is the step you have taken. Okay. So he is initiated. Okay. He doesn't forget. So இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அப்புறம் what difference? Lot of improvements. We are able to close lot of sales. Oh. And bring back customers to our fold. So okay. So accountability வந்து அந்த இன்னும் கொஞ்சம் better 100%. Yes. Okay. Fine. So இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிறகு what other benefits you got? பண்ணுறதுக்கு முன்னாலேயா பண்ணதுக்கு அப்புறம்? பண்ணதுக்கு முன்னால என்னுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எனக்கு தெரிஞ்சிடும். சேல்ஸ் க்ளோசர் பெட்டர் இருக்கும். அந்த பர்சன் ஹவு ஹீ டஸ் இந்த ஒரு பீரியட் ஆஃப் 1 week how much bills he has raised, எப்படி முன்னால் அதெல்லாம் தெரியாது. இந்த பில்ஸ் மானிட்டர் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. இந்த ஆப்பை வச்சுட்டு எனக்கு அக்ராஸ் த டேபிள் ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வெதர் ஹி ஹஸ் டன் த பில்லிங். ஏன்னா அதை அப்ரூவ் பண்ணுறது நான் தான். பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இட் டசன்ட் கோ அவே. அதை approve பண்ணி why he has done this kind of a deviation, what product he has given, why he has given this. Okay. So இது ஒரு CRM மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அப்படினு சொல்லலாமா? To some extent, yes. Okay. To some extent. But you have modified it. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து modify பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. Okay, good. So நம்ம even if it's like a 70-year-old business-ஆ இருந்தாலுமே நமக்கு சஸ்டெயின் பண்ணணும் அப்படினா கண்டிப்பா டெக்னாலஜி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான். Yes. Technology இல்லனா you will be out of the business. Oh, okay, fine. So வேற எந்த ஸ்டேஜஸ்ல எல்லாமே நீங்க டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றீங்க? மெயின்லி எங்களுடைய இது ரீட்டைல் சேல்னால சேல்ஸுக்கு தான் எங்களுக்கு டெக்னாலஜி வேணும். சர்வீஸுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்களுடைய சர்வீஸ் பேக்கப்னு ஒன்று இருக்குது. அதாவது கஸ்டமர்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே ஒரு சர்வீஸ் டீம் மானிட்டர் பண்ணோம். அதை ரெஜிஸ்டர் பண்ணி வெதர் இட் ஹாஸ் பின் இம்ப்ளிமெண்டட், வாட் லெவல் ஆஃப் இன்ஸ்டலேஷன் இட் ஹாஸ் பின் டன், கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் மீட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு செகண்டரி டீம் எப்பவுமே பேக் அண்ட் டீம் ஒன்றும் என்னுடைய ஓன் டீம் ஒர்க் பண்ணோம். சேல்ஸ் டீம் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணோம். ஓகே ஃபைன். தென் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஏதாவது? எல்லாம் நாங்கள் தான் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஸ்டாஃப்லாம் போட்டிருக்கோம். ஓகே. பட் அது அவங்க இந்த ரெகுலர் பிஸ்னஸில் இஎஸ்ஐ பிஎஃப் அதெல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகே. ரெக்ரூட்மெண்ட் எஸ் வி டூ. ஸோ உங்களோட ஓவரால் பிஸ்னஸில் எனக்கு இந்தந்த இடத்துல இன்னும் சிஸ்டமைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடம் உங்களுக்கு தோணுது?
இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. இந்த ஆப்லேயே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு இருக்கோம், இல்லை செப்பரேட் ஆப் வேணுமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். We may do it. இஃப் யூ லைக் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயாச்சுன்னா எந்த ஏரியாஸெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்? ஒரு ஹெச்ஆரா இல்லை லைக் மல்டிபிள் டிவிஷன்? ஹெச்ஆருக்கு எங்களுக்குள்ள நெசசிட்டி இல்லை. பிகாஸ் எங்களுடைய வந்து 2 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். எனது மை ஓன் ஸ்டாஃப் ஒர்க்கிங், கம்பெனி ஸ்டாஃப் ஒர்க்கிங். அவங்களுடைய ஹெச்ஆர் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ தே ஹாவ் டு அவங்கள மானிட்டர் பண்ணுறது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறது எனக்கு அவங்க சொல்லிடுவாங்க, திஸ் பர்சன் இஸ் டூயிங் திஸ் பர்சன் இஸ் டூயிங். என்னுடைய ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு டைரக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மைஸ் நடக்கிறனால அதுக்கு ஹெச்ஆர் ரெக்குயர்மெண்ட்னு ஒன்று பெருசாக இல்லை. ஓகே ஓகே. தென் நம்ம ஸ்டாஃப் ட்ரைனிங்க்கு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா மல்டிபிள் லேயர்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாஃப் ட்ரைனிங் தேவைப்படுது. லைக் சேல்ஸாக இருக்கட்டும், ஆஃப்டர் சேல்ஸாக இருக்கட்டும். ஸோ நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்டாஃபிங்க்கு வந்து நம்ம ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே எப்படி நீங்கள் லைக் you're ensuring that they are getting the right training அப்படிங்கிறது எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? சரி, இனிஷியல் நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாஃப் வந்து என்னுடைய ஓன் ஸ்டாஃப், மோர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், சர்வீஸ் அண்ட் டெஸ்பேட்ச். ஓகே. சேல்ஸ் டீம் எல்லாமே கம்பெனி அப்பாயிண்டட் பர்சனல் ஃபார் மீ. ஓகே. சரி, அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த பிராண்டுக்கு அவங்க நல்ல ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பர்சன் ஹி கெட்ஸ் ட்ரைன் ஃப்ரம் ஒய் பிராண்ட். அவனுக்கு அந்த ஒய் பிராண்ட் உள்ள எல்லா ப்ராடக்டோடைய இதுவும் அவனுக்கு வந்துடும். அந்த எக்ஸ் பர்சனுக்கு இன்னொரு பிராண்டோட இது தெரியாது. ஓகே. he knows only about that. Okay. Suppose he has to sell. நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே போய் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த உடனே I ask him what is the training you got. Okay. Demonstrate your product. Okay. I go to him, come on, demonstrate the product. He will demonstrate it what he has been told. If he's doing a pakka demonstration, if I get convinced, I'll tell him, yes, you good, carry on. Otherwise, I'll ask the company to do again training for him. Oh, okay. ஒவ்வொரு வருஷம் ஆனால் எல்லாம் similarities தான். For example, if somebody is going to get training on refrigerator, principle of operation is same. The product, the features, the advantages, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர மற்றபடி பேசிக் டெமான்ஸ்ட்ரேஷன் சேம் தான். யூனிக் ஃபீச்சர்ஸை அவன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராடக்ட்டில் இந்த யூனிக் ஃபீச்சர் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டில் இந்த யூனிக் ஃபீச்சர் இருக்குது. யூ ஷுட் பி எக்ஸ்பிளைன் அண்ட் யூ ஷுட் நோ ஆல் பிராண்ட்ஸ். ஓகே. ஸோ நான் நடுவில் போய் ஒருத்தன் ட்ரைனிங் ஆனாச்சுன்னா ஒன்று எக்ஸ் பிராண்டோடைய டெமான்ஸ்ட்ரேட்டரை கூப்பிட்டு ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு டூ ஃபார் அன் ஒய் பிராண்ட். ஐ டூ இட். ஓகே. ஸோ அவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குறானா, நெகட்டிவ் ஃபீச்சர்ஸை சொல்கிறானா, ஏன்னா இட் இஸ் நாட் ஹிஸ் பிராண்ட். ரைட். அது பண்ணுறானாங்கிறத நான் ஸ்ட்ரெயின் பண்ணுவேன். நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஒரு பிராண்ட் ஓனர் வந்து ஜஸ்ட் ஒரு அன்ட்ரைன்ட் பர்சனை வந்து டக்குன்னு அலோகேட் பண்ண முடியும். நீங்கள் அது யூஆர் செக்கிங் இட் அப்படி தான். எஸ். ஒரு ஃப்ரெஷர் அலோகேட் பண்ணி இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. செக் பண்ணி தென் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நியூ பிராண்ட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஓகே. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிராண்ட் இருக்கும். பட் நான் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிராண்டு தான் இருக்கும். எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? நீங்கள் சொல்கிற வந்து ஆன்லைனில் வந்து எனிபடி கேன் கோ அண்ட் கெட் அட்டாச் டு திஸ் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். ஓகே. அவங்கள்ட்ட இருக்கிறது பழசு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து ஆன்லைனில் போட்டுடலாம். தட் இஸ் வை they are not investing. The online platform is not investing. Somebody is investing on that online platform. They use that platform for delivery or sales தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஆன்லைன் இஸ் நாட் டைரக்ட்லி affected by the inventory. Okay. Whereas offline is directly affected by the inventory. Okay. So we should be very careful. The brand, numbers, எல்லாமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால இந்த இது கம்மியாக இருக்கும், அங்கே கூடுதலாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒரு ஆஃப்லைனில் வாங்கும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சியூமருக்கு, ஏன்னா யூஆர் வேலிடேட்டிங் தட் பிராண்ட். புதுசாக வர பிராண்டை டக்குன்னு நம்ம வந்து கடைக்குள்ளாடி கொண்டு வர போகிறது அப்படி தான். எஸ் எஸ், ஆஃப்லைன் டெஃபினெட்லி இஸ் an advantage for the consumer. Okay, okay, fine. How so? Like, see, for example, you want to buy something. Okay. You go to the net. Okay. Online la poi neenga search பண்றீங்க, you are finding out the product. Same time you are not convinced or you are not very comfortable with the product. What will you do? See, that was a knowledge based structure. But when you want to buy, it is better to visit a store, understand that and take a call based on that. Then you will be pleased. See, when you buy something, one thing is, suppose you buy a car. Even the car is defective. Will somebody ask you how is your car? Will you say it's bad? You will not say. No. Because when you say bad, you will have an ego hurt that oh, I have bought a brand, but why should I say no? He is asking something. அப்படி ஒரு ஆங்கிள் தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதனால before buying, you can use online platform to understand what about the product, whether the product when you buy it in offline, whether you get all the facilities of offline-ங்க பார்க்கணும். ஓகே ஓகே. ஆன்லைனில் ஃபெசிலிட்டிலாம் ஆஃப்லைனில் கிடைக்கிறதான்னு பார்க்கணும். ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ் இஸ் டெஃபினெட்லி அன் அட்வான்டேஜ் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் கன்சூமர்ஸ்.
நைஸ். ஸோ தென் இப்போ ஒரு கன்சியூமர் வந்து கடைகளோட வர்றாங்க, அப்போ மல்டிபிள் பீப்புள் கூட அவங்க பேசுகிறாங்க. ப்ராப்ளி ஒரு சேல்ஸில் இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க. தென் லெட்ஸ் ஒரு இஎம்ஐ போகும்போது அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே கரெக்டான டேர்ம்ஸ் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? The finance people never communicate with consumer directly. Okay. The salesperson first will understand what is the product they need, what is the price structure at which he is buying, then whether they are interested in finance. They never push finance. If they are interested in finance, they will find out which finance will suit him. Okay. Ultimately we should give the consumer the best of options. Okay. அதாவது லாங் டேர்மா, ஷார்ட் டேர்மா, ஹவு மச் மணி தே கேன் பே டவுன் பேமெண்ட், வாட் இஸ் த அதர் அடிஷ்னல் சார்ஜஸ் தட் மைட் கம் இன் பையிங் திஸ் ப்ராடக்ட் எல்லாமே அப்டேட் பண்ணி தட் சேல்ஸ் பர்சன் இஸ் அவேர் ஆஃப் இட். ஸோ அதில் அந்த கஸ்டமர் ஃபிட் பண்ணி தென் he takes him to the finance. You will tell them this is what I have done. Think whether any other option to have a better facility for him. Then the finance person will communicate with him. He'll never push a product. He is interested in finance. Not on the brand, not on the product. So konjam again we'll go through another rapid fire session. Okay. So புதுசாக ஒருத்தங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆர் லெட்ஸ் ஒரு ரெண்டு பிரதர்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வாட் அட்வைஸ் யூ வில் கிவ் ஹிம்? First thing is how communicative both of you. Okay. If you have perfect understanding, then you can go ahead. Okay. If there is, அவங்களோட இது வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா never venture into it. ஈவன் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயே ஒரு இஷ்யூ இருந்தாலுமே பண்ணுறது பெட்டர் இல்லை. எதனால அப்படி சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர்ஸ் ஒர்க்கிங், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் இருந்து கேசஸ் எல்லாம் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி ஒர்க்ஸ் வித் அ கசின், நம்ம டேட்டில் பிரதர் தான் சொல்லுவோம். பிளட் பிரதர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பிகாஸ் he knows this is their family. இன்னொருத்தரை கொண்டு வரும் தான் you have to think. Okay. Whether it has to survive. You are starting something, it has to survive. Starting is easy. Survival is the most difficult thing to do. Okay. Right. One rule every partner should follow. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு 100% ட்ரஸ்ட். ஓகே. அண்ட் ஒரு மிஸ்டேக், ஃபேமிலி பிஸ்னஸில் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்? ஃபேமிலி மிஸ்டேக் இல்லை, இந்த மிஸ்டேக் பண்ணாதான் சொன்னேன். ஒரு அன்ட்ரஸ்ட்வர்த்தியாக இருந்தாங்கன்னா நெவர் அட்டெம்ப்ட். ஓகே. ஒன் ஸ்ட்ரென்த் சேவ்ட் யுவர் பார்ட்னர்ஷிப் with your brother? So nothing like a saving. I had no option to say the answer to that question. Okay. Sure. And one sentence your father might have said today. உங்களை பார்த்து you are doing very well. அவர் நிச்சயமா சொல்வாரு. ஆனா அவர் இல்லை இப்போ. Definitely you would have seen our growth, at what rate we have grown, what developments we have given. You definitely will appreciate. He'll be proud of you. Yeah, definitely. Okay. Then another session, இது வந்து bold move scale அப்படின்னு சொல்லி, அதாவது you might ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க, அந்த டிசிஷன் வந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறீங்களா இல்லைன்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பற்றினா ஒரு குட்டி செஷன். ஓகே. ஹையரிங் ரிலேட்டிவ்ஸ் இன்டு பிஸ்னஸ். I will always regret. ஓகே. பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. ஸோ யூ ஆர் ப்ரௌட் ஆஃப் தட். அந்த ஓகே. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டை தாண்டி எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இருக்கிறது. See, when you expand, your cost will go up, your expenses will go up. இப்புள்ள சூழ்நிலை அந்த காஸ்ட் இதை வந்து மேட்ச் பண்ணி போக முடியுமாங்கிற டிசிஷனில் we have put a break now. We are not expanding. Do you regret that decision or I don't regret. You are okay with that? Proud of it. Okay. ஸோ டிமாண்ட் வர்றதுக்கு முன்னால் இன்வென்ட்ரியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ண மாட்டீங்க. Based on what we call as how it is selling, how the product is accepted, அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட இன்வென்ட்ரியே ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த இடத்துல டிசிப்ளினாக இருக்கிறீங்க. ஸோ யூ ப்ரௌட் ஆஃப் தட். ஓகே. ஸோ ஓப்பனிங் ஒரு மல்டிபிள் அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதை ஒரே ஸ்டோரை கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி எதுவும் பண்ணலை. ஓகே, குட். ஸோ we are towards the end of the session. ஸோ நம்ம குயிக்காக வந்து ஃபைனலாக 2-3 கொஸ்டின் கேட்டு வில் ரேப் இட் அப். ஓகே. இப்போ உங்களோட அப்பா வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோங்கிறத பார்த்தானா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். ஓகே. he said business discipline, ஓகே, punctuality, நாங்கள் 2 பேரும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால he will be proud of that. ஓகே, நைஸ். தென் in terms of marketingல how do you லைக் டிஃப்ரெண்ட் லைக் மார்க்கெட்டிங் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்படி தானே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, இன்னும் நம்ம மல்டிபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க? ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதில் வந்து ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், ஆல் அவென்யூஸும் பண்ணுறோம். ஓகே. எக்ஸ்க்ளூசிவாக இந்த தான் பண்ணணும், நியூஸ் பேப்பர் பண்ணுவோம், தியேட்டர் பண்ணுவோம், கேபிள் டெலிவிஷன் பண்ணுவோம். ஓகே. எல்லா ஏரியாலையும் வி ஸ்பெண்ட் மணி, பட் அது ஸ்ட்ரக்சர்ட் ஸ்பெண்டிச்சர். அதை வந்து கண்ணை மூடின்னு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஆற்றுல போட்டாலும் அளந்து போட சொல்கிற மாதிரி மீன். பட் எங்கேருந்து வி கெட் பெட்டர் ரிசல்ட்ஸுங்கிறது அந்த மெட்ரிக்ஸ் நமக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து இட் ஹஸ் பீன் பசில் டு மீ ஈவன் வித் so many years of experience. But we continue to do marketing. ஓகே ஃபைன். ஸோ டிஜிட்டலில் என்ன மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க? டிஜிட்டலில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அந்த வாட்ஸ்அப் கேம்பெயின், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கான்டாக்ட், வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ரீச் போகிறது, அதனால பிஸ்னஸ் வருதா இல்லையாங்கிறது அந்த மெட்ரிக்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க பண்ண முடியல. ஃபைன். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ மல்டிபிள் ஒரு ஈவெண்ட்ஸ் போகிறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, பட் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கொஹிசிவாக ஒரு என்ன மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே ஃபைன். ஸோ வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில்? மார்க்கெட்டிங்கில் வந்து ஃபஸ்ட் அந்த கஸ்டமர்ஸோடைய சென்சஸை நம்ம வந்து டச் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நம்ம திரும்ப நம்மள்கிட்டயே வரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், நம்பர் 1. நியூ கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரணும். த சேலஞ்ச் இஸ் டு பிரிங் நியூ கஸ்டமர்ஸ். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஆர் அவேர் ஆஃப் the product. If it has been working very well and a proper service and proper thing is given, definitely come here. They may or may not buy for their own reason. But new customers உள்ள கொண்டு வரது வந்து it's a big challenge now. அதுக்கு இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் அவர் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். அதை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக எவ்வளோ எந்த மீடியாவுக்கு எந்த இதுக்கு செலவழிக்கணுங்கிறத நம்ம பட்ஜெட்டிங் பண்ணி தான் பண்ணணும், இல்லாட்ட வி எண்ட் அப் இன் எ லாஸ். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் தேர் அடிக்டட் டு த ஆன்லைன் கேம்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், ரீல்ஸ் போடுறோம், ஸ்டோரி போடுறோம். ஓகே. அவங்க அது அட்ராக்ட் ஆகிறதா, நிறைய ரீச் இருக்குது, பட் அது கன்வெர்ட் ஆகிறதா, லீட் ஆகிறதா, சேல்ஸ் ஆகிறதாங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஓகே. நாங்கள் ஒரு கொஸ்டினர் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கேட்கலாம்னு நினச்சோம்னா சம்டைம்ஸ் இட் மே பிகம் தே ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்ங்கிறது அந்த மெட்ரிக்ஸ்க்கு நாங்கள் இன்னும் போகலை. சரி, ஒன்று பண்ணலாம், ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கலாம். தேர் ஆர் ஸ்டோர்ஸ் டூயிங் இட். உள்ளே வந்து எல்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்சோன்னே வாட் மேட் யூ பைங்கிறத ஒரு கேள்வியை கேட்கலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 80% ஆஃப் த பீப்புள் பை வி ஹவ் பீன் பையிங் ஃப்ரம் திஸ் ஸ்டோர்ஸ் ஃபார் லாங் இயர்ஸ் ஆஃப் 72 இயர்ஸாக நாங்கள் எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு, நான் வாங்கியிருக்கேன், என்னோட கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கேன்னு அவங்க சொல்கிறத பார்க்கும்போது we know it is the loyalty of that customer. அது that played a roleங்கிறது தெரியுது. ஸோ இந்த லாயல்ட்டிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் எனக்கு. ஓகே, குட். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் சுந்தர் ரீட்டைல்? What is that? What is next for Sundar Retail? Next for 5 years or அந்த மாதிரி ஏதாவது விஷன் வச்சு? Expression. That's a secret which I would like to implement myself. Okay. Fine. Secret வைக்க போறீங்க. ஆமா. Okay, fine. I think it was very ஒரு என்ஜாயபிளாக இருந்துச்சு இந்த செஷன் ஃபுல்லாகவே உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல. எஸ்பெஷலி வந்து எனக்கு இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா நிறைய லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்டிங் பிஸ்னஸ். அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிறைய பார்ட்னர்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் அப் இஸ் ஈஸி, பட் அதை மெயின்டைன் பண்ணி போனால் ஃபண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்டிப்பாக 2-3 பேராக சேர்ந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த இன்புட்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட நிறைய பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டேன். ரொம்ப நிறைய சென்சிட்டிவ் மேட்டர்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு எங்கள் ஃபேமிலியில் என்ன நடந்தது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. தேர் மே பி சம் லேப்ஸஸ். ஓகே. அது வந்து ரியல் ஃபீல் இப்போ உள்ள சினாரியோவில் அது எப்படி இருக்குங்கிறத என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல. ஓகே. So I have given you the good thoughts about how we have gone through all these 74 years. Okay. Thank you so much for sharing your journey with us. Thank you. Okay. Thank you, sir, for sharing your journey with us. So thank you so much. Thank you. Okay. Thank you so much for watching this show. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் வந்து கொஞ்சம் இன்சைட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸாக இருக்கட்டும், சேர்ந்து வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனோட இன்சைட் வந்து கிடைச்சிச்சின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் வை அவங்கள ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம மிஸ்டர் சுரேஷ் சாரை வந்து இந்த செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட இன்சைட் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸாக இருக்குது. தே ஆர் டூயிங் லைக் 40 crore ப்ளஸ் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சாலிடான ஒரு பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது, சாலிடான ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது அவங்களுக்குள்ளாடி. ஸோ அதுலேருந்து இந்த இன்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைஞ்சிருக்கேன். ஸோ அட் போல்ட் மூவ் ஷோ ஆர்
நம்மளோ ஏன் இந்த ஷோ பண்ணுறோம், ஏன் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, we want to bring insight from the real entrepreneurs who have scaled their business with the use of technology, systems and marketing. ஸோ இன்றைக்கி நம்ம சுந்தர் ரீட்டைல் ப்ரைவேட் லிமிட்டோட ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு செஷனில் we will bring another exciting entrepreneur with more stories and more insights. So thank you so much. This is JD Festus signing off.